அன்பர்களுக்கு வணக்கம். புலிப்பாணி சித்தருடைய புலிப்பாணி ஜோதிடம் 300ங்கிற அந்த நூலில் இருந்து நாம் இன்னைக்கு 256வது பதிவை பார்க்குறோம். பாடல் எண் 255. இப்போ இந்த பாடலில் அந்த புத பகவானுடைய மகாதசையில் சந்திர பகவானுடைய புத்தி நடக்கிற காலம், அது எவ்வளவு காலம், எந்த மாதிரியான பலாபலன்களை அந்த ஜாதகனுக்கு வழங்குங்கிறத பற்றி இதில் நாம் தெரிஞ்சுக்க போகிறோம். முதல்ல அந்த பாடலை பார்த்துருவோம். தானேதான் புதன் திசையில் சந்திர புத்தி, தாழ்வான மாதமது 17 ஆகும். தேனேதான் அதன் பலனை சொல்ல கேளு, தெரிவையர்கள் கலகமுடன் ஜெயரோகம்தான். கோணென்ற ராசாவால் குடிகேடாகும், கோதையர்கள் தன்னாலே குடியும் பாழாம். வானென்ற வான்பொருளும் வகையாய் சேதம், வையகத்தில் விலைமாதர் சேர்க்கையாமே அப்படின்னு முடிச்சிருக்கிறார். தானேதான் புதன் திசையில் சந்திர புத்தி, தாழ்வான மாதம் அது 17 ஆகும் அப்படின்னு முதலடியில் சொல்கிற போது புத பகவானுடைய மகாதசையில் சந்திர பகவானுடைய புத்தி நடக்கிற காலங்கிறது 17 மாதம்ங்கிறார். அதாவது ஒரு வருஷம் 5 மாதம். அப்போ அந்த காலத்தில் எந்த மாதிரியான பலாபலன் ஜாதகனுக்கு நடக்கும் அதை 2வது அடியில் சொல்கிறார். தேனே தான் அதன் பலனை சொல்ல கேளுன்ட்டு தெரிவையர்கள் கலகமுடன் ஜெயரோகம் தான்கிறார். ஜெயரோகம், குஷ்டரோகம் போன்ற வியாதிகள், தெரிவையர்கள் கலகம், குடும்பத்தில் இருக்கக்கூடிய குடும்ப பெண்கள், தெரிவையர்கள்ங்கிறது குமரி பெண்களுக்கு அடுத்த நிலை. அப்போ குடும்பம் நடத்தக்கூடிய பெண்கள், அது மனைவியாக இருக்கலாம், சகோதரிகளாக இருக்கலாம், தன்னுடைய குடும்பத்தில் இருக்கக்கூடிய பெண்களாலும் அக்கம் பக்கத்தில் இருக்கக்கூடிய பெண்களாலும் வரக்கூடிய கலகம், அது புதன் தசையில் சந்திர புத்தியில் வருங்கிறார். அடுத்த 3வது அடியில் சொல்லும்போது கோணென்ற ராசாவால் குடிகேடாகுங்கிறார். அரச தண்டம் வரும். அரசாங்க அதிகாரிகளினாலேயோ அல்லது அரசியல்வாதிகளாலேயோ அல்லது உள்ளாட்சி மன்றங்களிலே தேர்வு பெற்றிருக்கக்கூடிய அதிகாரிகளாலேயோ அந்த ஜாதகனுக்கு பிரச்சனைகள் வரும். அதன் மூலமாக அவனுக்கு ஏற்படக்கூடிய செலவு விரயங்கள் குடும்பத்துக்கே கெடுபலனை தருங்கிறார். கோணென்ற ராசாவால் குடிகேடாகும். அதே அடியில் தொடரும் போது கோதையர்கள் தன்னாலே குடியும் பாழாம், குடும்ப பெண்களாலேயே குடும்பங்களில் வீண் விரயம், வம்பு வழக்கு, வியாஜியங்கள், அதன் மூலமாக ஏற்படக்கூடிய தன விரயம், கடன் போன்ற பிரச்சனைகள், இவ்வளவும் மூண்டெழுந்து அவனுடைய குடும்பத்தை பாழாக்கிவிடும் அப்படின்னு எச்சரிக்கை பண்ணுறார். அடுத்த இறுதி அடியில் சொல்லும்போது வானென்ற வான்பொருளும் வகையாச்சேதம். வானென்ற வான்பொருள் அந்த ஜாதகனுக்கு இருக்கக்கூடிய மிகப்பெரிய செல்வம், பூர்வ சொத்துக்களாலே ஏற்பட்டிருக்கக்கூடிய செல்வம், அந்த ஜாதகனுடைய சம்பாத்தியத்தினாலே உருவாகி இருக்கக்கூடிய பெரும் செல்வம் எல்லாமே ஏதாவது ஒரு வகையில் நஷ்டம் ஏற்பட்டு விரயம் ஏற்பட்டு சேதமாகிவிடும்ங்கிறார். இதை தவிர அதே இறுதி அடியில் இறுதி வரியாக சொல்லும்போது வையகத்தில் விலைமாதர் சேர்க்கையாமேங்கிறார். அப்போ அந்த ஜாதகனை தனத்துக்காக பொருளுக்காக விலைமாதர்களுடைய சேர்க்கை அந்த ஜாதகனுக்கு ஏற்படும், அதற்குண்டான சூழல் உருவாகும் அப்படிங்கிறார். இங்கே புத பகவானை பற்றி புராண வரலாறுகள் சொல்கிற போது சந்திர பகவான் ஒரு யாகம் செய்கிறாரு. அந்த யாகத்துக்கு குரு பகவானை அழைக்க வர்றாரு. யாகம் நடக்கிற அன்னைக்கு குரு பகவானுக்கு வேறொரு காரியத்தை முன்னிட்டு அவர் அந்த யாகத்துக்கு போக முடியாமல் போக தன்னுடைய மனைவி தாராவை அனுப்புகிறார். தாரா அந்த யாகத்துக்கு போனவங்க யாகம் முடிஞ்சும் வீட்டுக்கு வரல. அப்போ சந்திர பகவானும் தாராவும் ஒழுக்கக்கேடான தொடர்பினால பிறந்தவர் தான் புத பகவான் புராணம் சொல்லு. அதனால் அந்த புத பகவானுடைய தசை நடக்கிற போது அந்த சந்திர பகவானுடைய புத்தி நடக்கிற காலத்தில் அந்த ஜாதகனுக்கு ஒழுக்கக்கேடான விஷயங்கள் சம்பந்தமாக கௌரவம் அந்தஸ்து பாதிப்படையக்கூடிய வாய்ப்பு உண்டு அப்படிங்கிறத இங்கே புலிப்பாணி சித்தர் சூசகமாக நமக்கு சொல்கிறார். ஆக புத பகவானுடைய மகாதசையில் சந்திர பகவானுடைய புத்தி நடக்கிற காலத்தில் ஜாதகன் தன்னுடைய கௌரவம் அந்தஸ்து பாதிக்கப்படக்கூடிய ஒழுக்கக்கேடான விஷயங்கள், அதற்குண்டான சூழல்கள் வரும்போது எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் என்பதற்காக இந்த பாடலினுடைய இறுதி வரியிலே மிக நுட்பமாக நமக்கு சுட்டி காட்டி இருக்கிறார் என்று சொல்லி இனி அடுத்து வருகின்ற பாடலுக்கு உண்டான தெளிவான விளக்கம் காண தயாராகவும் தொடர்ந்து வாருங்கள், ஆதரவு தாருங்கள் என்று கேட்டு இந்த அளவோடு நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம்.